இந்த கதைக்கு பேர் லைப்ரரியும் ஜெயமாலினியும் அப்படின்றது தான் இந்த கதையோட பேர். அன்பான வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை நிற்குணம் ஆதண்டபாணி, எறும்பு கூட்டம் ஆதண்டபாணி. எதுக்கு நிற்குணம்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் என்னை மறந்துடுறாங்க. அதனால தான். ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக கதைக்குள்ளே வருவோம். ஒரு அப்பாவும் பிள்ளையும் புக் ஃபேர் போகிறாங்க. அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். பையன் ஸ்கூல் படிக்கிற பையன். அந்த பையனை வருஷா வருஷம் அவர் சபரிமலை கூப்பிட்டு போவார், புக் ஃபேர் கூப்பிட்டு போவார். இது ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்கார். புக் ஃபேருக்கு போயிட்டு அவர் நிறைய புக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய புக்கெல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு வெளியில் வராரு. எப்போவுமே உள்ளே இருந்து புக் வாங்குறது அவருக்கு ஒரு சந்தோஷம். வெளியில் இந்த பிளாட்ஃபார்மில் புக்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப அரிய வகையான புத்தகங்கள்லாம் கிடைக்கும். அந்த புத்தகங்கள் வாங்குறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ரொம்ப மலிவான விலைக்கு நல்ல புத்தகங்கள் கிடைக்கும். அது மாதிரி இந்த முறையும் வாங்கலான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு வராரு. ஒரு வேனில் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த வேனில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒரு அம்மா நிற்கிறாங்க. அந்த வேனுக்கு மேலே 3 பசங்க நிற்கிறாங்க. 3 பசங்க நிற்கிறாங்க. வராரு, இவருக்கு தேவையான புத்தகத்தெல்லாம் கேட்குறாரு. அந்த பெண் குழந்தைங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துடுது. என்ன புக் கேட்குறாரோ இருக்குன்னு எடுத்து கொடுத்துடுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு அந்த அம்மா கிட்ட பைசா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் யோசனை பண்ணுறாரு, இந்த அம்மாவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கோம். சரி, இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வேறு இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கே வரலாம், நம்ம பையனையும் கூப்பிட்டு வரலாம். இந்த அம்மா கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கலாம், நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காங்களா, வாங்கலாம், வாங்கிட்டு உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, அது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். மறுநாள் பையனை கூப்பிட்டு போகிறார். பையனை கூப்பிட்டு போகும்போது பள்ளிக்கூடம் லீவு, வாடா நம்ம 2 பேரும் காலையிலேயே போய் புக் ஃபேர் போயிட்டு நம்ம வரலாம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். அந்த பையன் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய பையன். போகிறாரு, புக் ஃபேர் வாசலில் போகிறாரு. உள்ளெல்லாம் போவே இல்லை அவர். வெளியில் அந்த அம்மா கிட்ட நேராக அந்த வேன் கிட்டே போகிறாரு. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு அம்மா வெளில நிற்கிறாங்க, 3 பசங்க உள்ளே நிற்கிறாங்க. ரைட்டு. ஏதோ தேடுறாரு, புக்கு தேடுற மாதிரி தேடுறாரு. ஏம்மா, நான் உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன். ஆமாம் சார், நான் கூட உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி தான் இருக்குன்னு நேத்தியே நினச்சேன். நேற்று வந்தீங்கல்ல, நேத்தியே நினச்சேன் சார் அப்படின்ட்டாங்க. ரைட்டு. அப்படியே விசாரிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா நாங்கள் ராயப்பேட்டையில் ஒரு வீடு. இந்த கதையை இந்த பையன் கவனிக்கிறான். அந்த பையனுக்கு கவனிக்கிற மாதிரி இந்த அப்பா சொல்கிறாரு. அப்பா சொல்கிறார் பையன்கிட்ட, நாங்கள் ராயப்பேட்டையில் ஒரு வீட்டில் இருந்தோம், பைலட் தியேட்டர் எடுத்த மாதிரி எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே லைப்ரரி. அந்த லைப்ரரி வாசலில் ஒரு டென்ட்டு கட்டிட்டு இந்த அம்மாவும் ஒரு வேனில் உட்காந்துருக்காரு, அவரும் இருப்பாங்க. அப்போல்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க. அப்போ எனக்கும் தலை நிறைக்கலை, அவங்களுக்கும் தலை நிறைக்கலை. அப்போ 2 எல்லாமே ரொம்ப இளமையாக இருந்தோம். இப்போ எல்லாருமே வயசானவங்களாக ஆகிட்டோம், போல்டு ஆகிட்டோம். அதனால் தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கான். அப்புறம் ஆமாம், இது எப்படி நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் விற்க வந்தீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவோ, எங்கள் வீட்டுக்கார் +2 வரைக்கும் படித்தவர். நாங்கள் 2 பேரும் வேறு ஜாதிக்காரங்க. நாங்கள் திண்டிவனம் செஞ்சு அந்த பகுதியிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஊரில் இருக்கவங்களை எங்களை வெளியில் விரட்டிட்டாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே தங்கினோம். அந்த பிளாட்ஃபார்ம் வாசலில், அந்த லைப்ரரி பிளாட்ஃபார்மில் தங்கினோம். எங்கள் வீட்டுக்கார் நல்லா அப்போவே நல்லா ரிக்ஷாலாம் ஓட்டுவார். ரிக்ஷா ஓட்டினார். அவரும் நல்லா படிப்பார். அந்த லைப்ரரி ஐயா இருந்தார் இல்லைங்களா, இன்பராஜ், அவர் நீங்கள் இங்கே தங்கிக்கிங்க, இங்கே இந்த லைப்ரரி சுத்தமாக பார்த்துக்குங்க, பெருக்கிங்க, வேறு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, தங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்னார். அதனால் அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். உங்கள் வீட்டு எதிர்க்கு தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸு, ஐயாவெல்லாம் அம்மாவெல்லாம் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அவங்க வீட்டில் முருங்கை மரம் இருக்கும். எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாகி போச்சு எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலித்து தான் இங்கே இருந்தோம். தங்கறதுக்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருந்தோம். என்னைய பார்த்து அந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு. தெரியாதம்மா அப்படின்னு. என் பேரே ஜெயமாலினி சார். ஆக்சுவலாக என்னோடய பேர் மங்கையர்க்கரசி. என் பேர், ஏன்னா அந்த தெருவில் இருக்கவங்களாம் என்னை ஜெயமாலினி தான் சொல்லுவாங்க. அது அப்படி தான். அந்த அம்மா அப்போ சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க.
எல்லாரும் அந்த பக்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே இல்லையோ தெரியாது சார். வந்து அந்த பக்கத்தில் போகிற எல்லாரும் என்னை திரும்பி பார்த்துட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாத்தையும் நான் தூக்கி தூரம் போட்டுருவோம் சார். என்னை பற்றி எனக்கு தெரியும். எவன் வேணா எப்படி வேணா பார்த்துட்டு போவேன்னு சொல்லிட்டு போட்டுருவேன். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், அங்கே புத்தகம்லாம் எடுத்து படிப்பார். நானும் படிச்சுன்னு உட்காந்துருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் படிச்சுன்னு உட்காந்துருப்பேன். அப்புறமா டக்குன்னு எங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்தது. எங்கள் வீட்டுக்கார் ரிக்ஷாவிலேருந்து ஆட்டோவுக்கு மாறினார். ஆட்டோவிலேருந்து வேனுக்கு மாறினார். சரி, நம்ம ஏன் வந்து பழைய இதெல்லாம் புத்தகத்தெல்லாம் வாங்கி நம்ம வந்து அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகத்தெல்லாம் வாங்கினோம், பார்த்தோம். எங்களுக்கு வந்து இதில் லஸ்ஸில் இருந்த ஆழ்வார் ஐயா வந்து கொஞ்சம் உதவி பண்ணார். அப்படியே வந்து அப்படி சொல்கிறாங்க, கதை சொல்லிக்கிட்டே வராங்க. இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாரு. உதவி பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல சார். இதில் கிடைக்கிற வருமானம் தான் எங்களுக்கு. பழைய புத்தகங்களை மட்டும்தான் நாங்கள் வந்து நல்ல நல்ல புத்தகங்களாக பார்த்து வாங்குகிறோம். என்ன புத்தகம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தேடி கொண்டு வந்து கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த பையன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, ரொம்ப சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட வந்து ஒரு நிறைய ரூபாய்க்கு இது வாங்குறாரு. அப்போ வந்து அந்த அந்த வேன் ஓட்டியிருந்தார் பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கார், அவரும் வந்துடுறாரு, அவரும் பேசுகிறாரு. இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டில் கூட அவளை வந்து ஜெயமாலினின்னு தான் சொல்லுவோம் அந்த அம்மாவை, அந்த பொண்ணை. அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கலையாக இருப்பாங்க சார். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. அனாவசியமாக யார்கிட்டையும் வந்து பேச மாட்டாங்க. சும்மா இருந்தாங்கன்னா லைப்ரரியில் அங்கேருந்து ஒரு புத்தகம் எடுத்து வந்து அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்க போகும்போது ஒரு திரும்புது. அதுவும் வந்து பெரியவங்கள்லாம் வந்து இன்னும் இந்த பொண்ணு படிச்சுன்னு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அறியாத பசங்கள்லாம் வந்து இந்த பொண்ணு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்கே நடந்த விஷயங்கள். சரிம்மா, சரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சார், உங்களுக்கு என்ன புத்தகம் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு வந்து தரோம். நாங்கள் இப்போ வந்து அவங்க இருக்க அட்ரஸை சொல்கிறாங்க. அங்கே இருக்கோம், நீங்கள் என்ன புத்தகம் வேணாலும் சொல்லுங்கள் சார். உங்களை நான் வந்து எப்போவுமே லைப்ரரியில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிம்மா, இதெல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் சார், இதெல்லாம் வந்து எங்கள் பசங்க சார். எனக்கு வந்து 2 பொண்ணு, 2 2 பையன், 1 பொண்ணு சார். ஓ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு. தம்பி நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு பையனுக்கு வந்து கை கொடுக்குறாரு. ஒரு பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து கை கொடுக்குறாரு. உன் பேர் என்னம்மா? என் பேர் கனிமேராவா? சரி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாரு. இன்னொரு பையனுக்கு கை கொடுத்து நல்லா படிக்கிறேன் தம்பி அப்படின்னு. உன் பேர் என்னப்பா? என் பேர் தேவநேய பாவாணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஓ, எல்லாமே ஒரே லைப்ரரி பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சந்தோஷப்படுறார். ஒரு குட்டி பையன், தம்பி உன் பேர் என்ன? என் பேர் அப்துல் கலாம் அப்படின்றான். நம்ம வித்தியாசமான பேராக வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், இந்த இவன் பேர் அப்துல் கலாம்ன்றதை கேட்டுட்டு நீங்கள் என்ன முஸ்லீமான்னு கேட்க போகிறீங்க அதானே? இல்லை சார், நான் முஸ்லீம் இல்லை, இந்துவும் இல்லை, கிறிஸ்டினும் இல்லை சார். என்னை வளர்த்தது லைப்ரரி, இந்த நூலகம் தான் என்னை வளர்த்தது. அதனால் வந்து அந்த பேரே வச்சுட்டேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான எங்களுக்கு பிடிச்சவர் அப்துல் கலாம். அவர் பேரை இந்த குழந்தைக்கு வச்சுட்டேன். என்னை எவன் சார் என்ன, நான் எந்த ஜாதியும் கிடையாது சார், நான் எந்த மதமும் கிடையாது சார். எனக்கு சொந்தக்காரங்கள்லாம் புத்தகங்கள் தான். என்னுடைய சொந்த ஊர் லைப்ரரிகள் தான். இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சார். கொஞ்சமாக வருமானம் தான் வருது, ஆனால் சந்தோஷமாக இருக்கோம் சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் வந்து பழைய நினைவுக்கெல்லாம் போகிறார். இந்த அம்மாவை யாரெல்லாம் எப்படி திரும்பி பார்த்துருப்பாங்க. ஜெயமாலினின்னு சொல்லுவாங்க, இவளுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க. சீச்சி தூ, இந்த சமுதாயம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இந்த குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் பேர். அதை நினச்சி இவர் சந்தோஷப்பட்டுட்டே பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரார். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை. இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நல்ல புத்தகங்கள் படிங்க, நல்ல சிந்தனைகள் செய்யுங்க, நேர்மறையான சிந்தனைகள் செய்யுங்க. வணக்கம்.